பொங்கி வரும் காவேரியில் ஒரு வியாபாரி குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது அழகான கைத்தடி ஒன்று மிதந்து வந்தது. கையில் கைத்தடியோடு கரையை நோக்கி நீந்த ஆரம்பித்தார். நாடு ஆற்றில் நீந்தி வரும்போது நீர்ச்சுழலில் மாட்டிக்கொண்டார். தப்பிக்க கடும் முயற்சி செய்தார். ஒரு வழியாக போராடி போராடி உயிர் தப்பித்தார். ஆனால் ஆனால் அந்த கைத்தடி எங்கோ நழுவி போய்விட்டது. கரைக்கு வந்த அவர் அந்த அழகான கைத்தடியை இழந்து விட்டேனே என்று வருந்தியபடியே தலையில் கை வைத்தபடியே காவேரி கரையிலே அப்படியே அமர்ந்து விட்டார். நிரம்பவே விசனப்பட்டு போய்விட்டார். அந்த பக்கமாக வந்தார் ஒரு துறவி. விசனத்தின் காரணத்தை வினவினார். அழகான கைத்தடியை கை நழுவ விட்டு விட்டேன். அது மிகவும் நல்ல ஆர்ப்பாட்டமான அழகான கைத்தடி. ஐயா, நீங்கள் குளிக்க வரும்போது வெறுங்கையுடன் தான் வருவதை பார்த்தேனே, இப்போது கைத்தடியை நழுவ விட்டதாக சொல்லுகிறீர்களே. வியாபாரி நடந்ததை விளக்கினார். துறவி சொன்னார், ஐயா, உங்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது. காவேரியில் கைத்தடி மிதந்து வந்தது. இதோ அது இப்போதும் மிதந்து கொண்டுதான் போய்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் அது உங்கள் கைத்தடி என்று எப்படி கோருகிறீர்கள்? எப்படி விசனப்படுகிறீர்கள்? இந்த கைத்தடியை 2 நிமிடங்கள் உங்கள் கையில் வைத்திருந்ததனால் அது உங்களுடையது என்று உரிமையை நீங்கள் பெற்றுவிட்டீர்களா? விசனத்திற்கு விடிவையும் சொன்னார். ஆற்றோடு போகட்டும், அந்த அழகான கைத்தடியை மீண்டும் கை நழுவ விடுங்கள் உங்கள் நினைவிலிருந்து. வாழ்க்கையில் எதுவும் நிச்சயமில்லை. பிறக்கும் போது யாரும் எதையும் கொண்டு வருவதில்லை, இறக்கும் போதும் எதையும் கொண்டு போவதில்லை. ஆனால் வாழ்வில் கையில் கிடைத்த பலவற்றை கைப்பற்றி உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கை நழுவும் போது விசனப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிலையாமையை உணர்த்தும் சில தத்துவார்த்தமான வாழ்க்கை சிந்தனைகள் இதோ. பிறக்கும் போது மூடிய கைகளோடு, இறக்கும் போது விரித்த கைகளோடு. இதுவே வாழ்க்கையின் வெற்று கையும் விடை பெறுதலும். இந்த உடலும் உலக வாழ்வும் ஒரு வாடகை வீடு. காலம் முடியும் போது சாவியை ஒப்படைத்து விட்டுதான் செல்ல வேண்டும். வீட்டின் எஜமானன் நீ அல்ல, வெறும் பயணிதான் நீர். இதுவே வாடகை வீடு தத்துவ வாழ்வு. வாழ்க்கையில் நீ சேர்க்கும் சொத்துகளும் புகழும் ஆற்று மணலில் வரையப்பட்ட ஓவியங்கள். கால வெள்ளம் ஒரு முறை மோதினால் ஓவியங்கள் மறைந்து போய்விடும். இதுவே ஆற்று மணல் ஓவிய வாழ்வு தத்துவம். இது என்னுடையது என்று நீ சொல்லும் பொருள் உனக்கு முன் ஒருவருடையதாக இருந்தது, உனக்கு பின் இன்னொருவருடையதாக அது மாறப்போகிறது. இதுவே பொருள்களின் தற்காலிக உரிமை வாழ்வு என்ற தத்துவம். ரயில் பயணத்தில் சந்திக்கும் பயணிகளே உறவுகள். அவரவர் இலக்கு வரும்போது இறங்கி விடுவார்கள். பிணைப்பு இருக்கலாம், ஆனால் பிடிவாதம் இருக்கலாமோ? இதுவே உறவு பயணிகளின் பயண வாழ்வு தத்துவம். ஆத்மா அழிவற்றது, உடலோ அழியும் பழைய சட்டை. சட்டை கிழிந்தால் விடப்பழகுவது போல காலம் வரும்போது இந்த உடலையும் விட பழக வேண்டும். இதுவே உடல் ஒரு சட்டை வாழ்வு என்பது தத்துவம். பொருள்களை சேர்ப்பது பாரத்தை அதிகரிக்கும், அன்பை சேகரிப்பது ஆன்மாவை லேசாக்கும், கொண்டு செல்ல போவது நினைவுகளை மட்டுமே மறவாதீர்கள். இதுவே பொருளா அனுபவமா வாழ்வு தத்துவம். மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும். எதை சொந்தம் கொண்டாடினாலும் இறுதியில் 6 அடி நிலம் கூட உனது சொந்தம் அல்ல. இதுவே இயற்கை சுழற்சியோடு வாழும் தத்துவம். கையில் வைத்திருக்கும் பொருளை விட அதை இழந்தால் என்ன செய்வது என்ற பயமே அதிக கவலையை தருகிறது. பற்றற்றவனுக்கு இழப்பதை பற்றிய பயம் இருப்பதில்லையே. இதுவே ஆசையே துன்பத்தின் ஆணி வேர் வாழ்வு தத்துவம். பிறக்கும் போது தனியாக வந்தோம், இறக்கும் போதும் தனியாக செல்வோம். இடைப்பட்ட காலத்தில் கூடும் கூட்டங்கள் யாவும் சில நிமிட மாய துளிகளே. இதுவே தனிமை பயண வாழ்வு தத்துவம். ஆம் சொந்தங்களே, பற்றற்ற நிலை என்பது எதன் மீதும் அன்பு இல்லாமல் இருப்பது அல்ல, எதனிடமும் அடிமையாகாமல் இருப்பதே.